161வது கேள்வி பாருங்க. 6, 7, 10, 8, 16, 15, 26, 23, 42, 38, 68 கொஸ்டின் மார்க். நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்பர் சீரியஸில் இருந்துச்சு அப்படின்னாலே ஏறு வரிசையில் இருக்கா இறங்கு வரிசையில் இருக்கான்னு பார்க்க சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்குது அப்படின்னாலே என்ன பண்ண சொல்லியிருந்தோம்னா 1 ஒரு நம்பர் பார்க்க சொல்லியிருந்தோம். பாருங்கள் 6, 10, 16, 26, 42, 68. சப்போஸ் இங்கே கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் அவங்க முன்னாடி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 1 ஒரு நம்பர் பார்க்குறேன். 7, 8, 15, 23, 38. இங்கே தான் கொஷின் மார்க் வந்திருக்கு. கரெக்டாக ஒவ்வொன்றுத்துக்கூடையும் என்னென்ன நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். 7 கூட 1 கூட்டினா 8, 8 கூட 7 கூட்டினா 15, 15 கூட 8 கூட்டினா 23, 23 கூட 15 கூட்டினோம் அப்படின்னா 38. பாருங்கள் முதல்ல 1, 7, 8, 15. அதாவது எந்த ஆர்டரில் கூட்டியிருக்காங்கன்னா இந்த 1ஐயும் 7ஐயும் கூட்டினா 8, இது அடுத்த நம்பராக கூட்டியிருக்காங்க. 7ஐயும் 8ஐயும் கூட்டினா 15, இது அடுத்த நம்பராக கூட்டியிருக்காங்க. அப்போ 8ஐயும் 15ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 23. நாம் அப்போ இந்த நம்பரு கூட அதாவது இந்த 38 கூட எதை கூட்டணும் இப்போ அப்படின்னா 23 கூட்டணும். 38 கூட 23 கூட்டணும் அப்படின்னா 61 ஆன்சர். ஸோ இந்த கேள்விக்குண்டான சரியான விடை ஆப்ஷன் 1 61. புரியுதா? என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறோம். அந்த டிஃப்ரென்ஸை 2 ஆட் பண்ணி அடுத்த நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே 1 விட்டு ஒரு நம்பர் சொன்னோம் இல்லையா? நீங்கள் இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இங்கே ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் தரேன். இங்கே கொஷின் மார்க் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கீழே சொன்ன ஐடியாவை யூஸ் பண்ணி இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் என்னன்னு தெரியும். ஸோ நீங்கள் இதை யோசிங்க ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கொஷினை பாஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒவ்வொருத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த கொஷின் மார்க் கொடுத்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத யோசிச்சு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? அடுத்ததான் 162. கீழ்கண்ட அட்டவணையில் உள்ள உறுப்புகள் ஏதேனும் ஒரு வகையை கொண்டுள்ளது. இவற்றுள் விடுபட்ட எண்களை காண்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் இன் த டேபிள் விச் ஃபாலோஸ் சம் பேட்டர்ன். இப்போ இதில் பாருங்கள் 5, 7x, 3, 4, 12, 6y, 18, 11, 9, 19 கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரோ தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 3, 4, 12, 3 4s are 12, முன்னாங்கு 12, 5 11s are 99, 11 9 99. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பெருக்கி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள் I7 35. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரணும்? 35 35. 6ஐயும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் 18. 6 கூட எதை பெருக்குனா 18 வரும்? 3 பெருக்குனா y ஈக்குவல் டு 6 3s are 18. ஸோ எக்ஸுக்கு 35, ஒய்க்கு 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. முடிஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். சரிங்களா? 163. பென், ரைட்டிங், சைக்கிள், டேஷ். பென் எதுக்கு யூஸ் ஆகும்? எழுதுறதுக்கு யூஸ் ஆகும், ரைட்டிங்க்கு. சைக்கிள் எதுக்கு யூஸ் ஆகும்? ரைடிங்க்கு யூஸ் ஆகும், ரைட் போகிறதுக்கு. ரிப்பேர் பண்ணுறதுக்குன்றது கிடையாது, காரு ரோடுகள்லாம் கிடையாது. கரெக்டாக? பெண்ணு எழுதுறதுக்கு யூஸ் ஆகிறது மாதிரி சைக்கிள் ரைடிங் போகிறதுக்கு யூஸ் ஆகும். கரெக்டாக? அடுத்ததாக 164. ஐ ஃபேஸ் அப்படின்னா டேஷ் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது எது மேட்ச் ஆகும்ட்டு. ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஐ. ஐங்கிறது முகத்தோட ஒரு பகுதி. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரிங்குங்கிறது ஃபிங்கரோட ஒரு பகுதி கிடையாது, நம்மளாக போட்டால் தான் அது. சரிங்களா? ஸ்டெம்மு தண்டுங்கிறதும் ரூட் வேரோட ஒரு பகுதி கிடையாது. நாப், டோர். ஆமாம், நாப் அப்படிங்கிறது, நாப்னா அந்த தாழ்பால் இருக்கு இல்லையா, அது டோரோட ஒரு பகுதி. ஆமாம். ஷூ அப்படிங்கிறது ஃபுட், பாதத்தோட ஒரு காலோடைய ஒரு பகுதி கிடையாது, நம்ம போடும்போது தான் அது. சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ் ஆகிருக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நாபு, டோர் அப்படிங்கிறது தான் இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறது. ஆன்சர் 3. சரியா? அடுத்ததாக கேள்வி 165. விங், பீக் அப்படின்னா டேஷ் கொடுத்துருக்காங்க. விங் அப்படின்னா இறக்கை. பீக் அப்படின்னா இந்த இடத்துல என்ன? பீக்னா கொக்குன்னு அர்த்தம். பீக்னா என்னது? கொக்கு. அப்போ கொக்கு எதன் மூலமாக பறக்குது அப்படின்னா இறகு மூலமாக. இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன சொல்லலாம்? விங், இறக்கை வந்து கொக்கோட ஒரு பார்ட்டு. இறக்கைங்கிறது கொக்கோட ஒரு பார்ட்டு. பட்டன், ஷர்ட். பட்டனுங்கிறது ஷர்ட்டோட ஒரு பார்ட்டு. ஆமாம் தானே? அப்போ இதுதான் கரெக்ட். ப்ளூட்டோங்கிறது வீனஸோட ஒரு பார்ட்டு கிடையாது. ஹவுஸுங்கிறது சிம்னியோட ஒரு பார்ட்டு கிடையாது, ஹவுஸில் தான் சிம்னி இருக்கும். கரெக்டாக? அப்போ இது தப்பு. பேர்டுங்கிறது கூண்டோட ஒரு பார்ட்டு கிடையாது, அப்போ இதுவும் கிடையாது. ஸோ சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் 1 பட்டன், ஷர்ட் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி 166. ரூம், ஹவுஸ், டேஷ். இப்போது ஹவுஸில் நிறைய ரூம் இருக்கும். கரெக்டாக? வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்கும். கிச்சனில் நிறைய ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும். கிச்சனில் நிறைய ஃப்ரிட்ஜ் இருக்குமா? என்ன? இருக்காது, அப்போ இது கிடையாது. ரூமில் நிறைய சேர் இருக்கும். ஆமாம், சான்ஸ் இருக்குது. பில்டிங்கில் நிறைய ரூஃப் இருக்கும். கிடையாது, ரூஃப்ன்றது ஒன்று தான். சேரில் நிறைய வீல் இருக்கும். கிடையாது, வீல் இல்லாமையும் சேர் இருக்கும் இல்லையா?
அப்போ என்ன அப்படின்னா சேர் ரூமுங்கிறது தான் கரெக்ட். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா நீங்கள் எப்படி யோசிக்கணும்னு சொல்லிட்டு? வீட்டில் நிறைய ரூம் இருக்கும், அதே மாதிரி ரூமில் நிறைய என்ன இருக்கும்னா சேர் இருக்கும். ஸோ ஆன்சர் 2. இதெல்லாம் என்னென்னா நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணாமல் டக்குன்னு பார்த்த உடனே சொல்கிறது மாதிரியான கொஷின்ஸ். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது முதல்ல சாய்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா NMSல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம் பாருங்கள். சரிங்களா? 167 5:29 அப்படின்னா -41. 5 ஸ்கொயர் பண்ணுறோம், 5 ஸ்கொயர் பண்ணி அது கூட அதுக்கு முன்னாடி நம்பரான 4 கூட்டுறோம். 25 4 29. அப்போ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் இங்கே பாருங்கள் 6 ஸ்கொயர் பண்ணி அது கூட 5 கூட்டினீங்கன்னா 6 ஸ்கொயர் 36, ஒரு 5 41ன்னு கிடைக்குது பாருங்கள். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 6. ஆன்சர் ஆப்ஷன் 2. நம்ம புரிஞ்சு முடியுதா? இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி 4 ஆட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி 5, அதாவது அதுக்கு முன்னாடி நம்பரை ஆட் பண்ணால் 41 கிடைக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 6. அடுத்ததான் 168. இதில் பாருங்கள் கனடா டாலர், அப்போ ஜெர்மனிக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்னென்னா ஒவ்வொரு நாட்டோட நாணயத்தை கொடுத்துருக்காங்க. நமக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். நான் அடுத்தடுத்து வாய்ப்பு இருக்கிறப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டோட நாணயத்துடைய பேரையுமே தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். சரிங்களா? இப்போ இங்கே கனடாவுடைய நாணயம் வந்து டாலர். எப்படி இந்தியாவுக்கு நம்ம ருப்பீஸ்ன்னு சொல்லி சொல்கிறோமோ அந்த மாதிரி கனடாவுக்கு டாலர். அப்போ ஜெர்மனிக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஜெர்மனிக்கு இப்போ காயினுடைய பேர் என்ன, நாணயத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ. ஜெர்மனிக்கு இது கொஞ்சம் ப்ரீவியஸ் முன்னாடி கொஷின் அப்படிங்கிறதால இந்த கொஷனுக்கு ஆன்சர் டச்சே மார்க் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி ஜெர்மனியோடைய நாணயமாக இருந்தது. ஆனால் இப்போ அதை என்னவா மாற்றிருக்காங்க அவங்க அப்படின்னா தான் நாட்டுடைய நாணயமாக யூரோவை மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது முன்னாடி இருந்தால் நாணயத்தோடைய பேர் டச்சே மார்க் அப்படிங்கிறது, இப்போ அதை அவங்க யூரோவாக மாற்றிருக்காங்க. சரிங்களாமா? அடுத்ததாக கேள்வி எண் 169. கார்போஹைட்ரேட் பொட்டேட்டோ, அப்போ ஃபேட்டுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. பொட்டேட்டோவில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கும், அது நீங்கள் சயின்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? அந்த மாதிரி எந்த உணவுப் பொருளில் ஃபேட் கொழுப்பு நிறைய இருக்கும் அப்படின்னு கீழே இருக்கிறதுல பார்த்தோன்னா கேரட், டொமேட்டோ, வாட்டரை விட கீ, நெய்யில் தான் என்ன இருக்கும்னா கொழுப்பு நிறைய இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 கீ, நெய் அப்படிங்கிறது தான். சரிங்களா? கேள்வி 170. டேவிஸ் கப் லான் டென்னிஸ், அப்போது டியோதர் டிராபி எதோட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி எந்தெந்த விளையாட்டோட எந்தெந்த கோப்பையெல்லாம் தொடர்புடையது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டேவிட் கோப்பை பார்த்தீங்கன்னா அப்படின்னா லான் டென்னிஸ். லான் டென்னிஸ் அப்படின்னா புல்வெளி டென்னிஸ்னுவாங்க. லான் டென்னிஸ்னா என்னது? புல்வெளி டென்னிஸோட தொடர்புடையது டேவிஸ் கப். அதே மாதிரி டியோதர் டிராபி எதோட தொடர்புடையதுன்னா கிரிக்கெட்டோட தொடர்புடையது. நம்ம இதை கிரிக்கெட்டை நிறைய பார்த்துருக்க மாட்டோம், அதனால் நமக்கு டக்குன்னு தெரியாது. சரிங்களா? ஸோ டியோதர் டிராபி அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது? கிரிக்கெட்டோட தொடர்புடையது. நான் அது மாதிரி ஃபுட்பாலு, ஹாக்கி, ஷட்டில் காக், இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன ட்ராஃபிலாம் இருக்குது, இல்லை என்னென்ன கப்பலாக இருக்குன்றத எப்படி அந்த நாணயத்துக்கு சொன்னோம் அது மாதிரி இதுக்குமே நான் தனித்தனியாக அடுத்தடுத்த ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் அதெல்லாமல் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 171வது கேள்வி. மல்டிப்ளை என்பது ப்ளஸ், டிவைட் என்பது மைனஸ், மைனஸ் என்பது மல்டிப்ளை, பிளஸ் என்பது டிவிஷன் எனில் 36 + 18 ÷ 9 - 3 பெருக்கல் 26 காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு நம்ம ஆல்ரெடி நேற்று ஈவினிங் கூட போர்ட் மாஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்க. முதல்ல இந்த குறிகள் எல்லாம் மாத்திடணும். இப்ப பாருங்க 36 பிளஸ் இருக்கு. கரெக்டா? பிளஸ் என்பது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பிளஸ் என்பது வகுத்தல். அப்ப இந்த பிளஸ்க்கு பதில் நம்ம என்ன போடணும்னா வகுத்தல் 18. அதுக்கப்புறம் வகுத்தல் சிம்பிள் இருக்கு. வகுத்தல் என்பது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ். அப்ப -9. அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள் இருக்கு. மைனஸ் என்பது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெருக்கல். சோ பெருக்கல் 3. அதுக்கப்புறம் மல்டிப்ளை, பெருக்கல் சிம்பிள் இருக்கு. பெருக்கல் என்பது கூட்டல். அப்ப கூட்டல் 26. இப்ப நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். போர்ட் மாஸ் ரூல் படி நமக்கு முதல்ல எது வரும் அப்படின்னா பிராக்கெட். இங்க பிராக்கெட் இல்ல, ஆஃபும் இல்ல. சோ அதுக்கப்புறம் வரக்கூடியது டிவிஷன். வகுத்தல் எங்க இருக்கு? தோ இந்த வகுத்தலை ஃபர்ஸ்ட் செய்யணும். 36 + 18 36 18 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 மைனஸ் வகுத்தல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பெருக்கல் செய்யணும். அப்போ 9 3 27 பிளஸ் 26. பாருங்க டிவிஷனும் முடிஞ்சிச்சு, மல்டிபிகேஷனும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது அடிஷன். இங்க பாருங்க 2க்கு முன்னாடி பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? 2 ஒரு 26, 26 ரெண்டையும் கூட்டணும்னா 28. இன்னொரு மைனஸ்ல என்ன இருக்கு? தோ -27. அப்ப 28ல 27 போயிடுச்சுன்னா 1ங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. புரியுதுங்களா? சோ இந்த மாடல்ல அவங்க 3 இல்லைன்னா 4 கேள்விகள் ஒரு முறையுமே கேட்கிறாங்க பாருங்க. சரிங்களா? முதல்ல குறிய மாத்தணும். குறிய மாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி நம்ம செய்யணும். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 172. ஏதேனும் ஒரு வகை குறியீட்டில் குட் GOOD என்பது JRRG எனவும் ஜாக் JACK என்பது MDFN எனவும் எழுதப்பட்டால் ஃப்ரூட்டை என்னவாக எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க குட்ல இருக்கிற முதல் எழுத்து G. இந்த முதல் எழுத்துக்கு பதில் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? Jன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? Gக்கு அப்புறம் என்ன வரும்? H, I 2 எழுத்து வருமா? இந்த 2 எழுத்தை விட்டுட்டாங்க.
அதே மாதிரி ரெண்டாவது எழுத்து ஓ. ஓக்கு பதில் என்ன கொடுத்திருக்காங்க? ஆர்னு கொடுத்திருக்காங்க. ஓக்கு அப்புறம் என்ன வரும்? பி கியூ வருமா? அப்ப இந்த பி கியூன்ற 2 எழுத்தை விட்டுட்டாங்க. அதே மாதிரிதான் அடுத்த எழுத்து ஓவுக்கும் 2 எழுத்தை விட்டுட்டு ஆர் கொடுத்திருக்காங்க. டிக்கு பாருங்க, டிக்கு அப்புறம் என்ன வரும்? இ எஃப் 2 எழுத்து வருமா? அந்த 2 எழுத்தை விட்டுட்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஜி. சோ அவங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க? ஒவ்வொரு எழுத்துக்கும் அடுத்த 2 எழுத்தை விட்டுட்டு நம்ம லெட்டர்ஸை கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி அவங்க கேட்கறது ஃப்ரூட். அப்ப இந்த ஃப்ரூட்டுக்கும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 எழுத்தை விட்டுணும். கரெக்டா? இ எஃப்க்கு அப்புறம் பாருங்க ஜி ஹெச். ஜி ஹெச் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஐ. சோ ஆன்சருடைய முதல் எழுத்து ஐ இருக்கணும். 4 இடத்துலயும் ஐ தான் இருக்கு. அடுத்ததா ஃப்ரூட்ல ஆறு. ஆறுக்கு அப்புறம் பாருங்க, ஆறுக்கு அப்புறம் எஸ் டி. எஸ் டி விட்டுட்டோம்னா அடுத்த எழுத்து யூ வரணும். ஆன்சர்ல ரெண்டாவது எழுத்து யூ. இங்க யூ, இங்க யூ, இங்க யூ. ஆனா இங்க வி இருக்கு. சோ இது ஆன்சர் கிடையாது. சரியா? ஃப்ரூட் அடுத்த எழுத்து யூ. யூக்கு அப்புறம் யூ வி டபிள்யூ. யூ வி டபிள்யூ விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த எழுத்து எக்ஸ். சோ ஆன்சர்ல மூணாவது எழுத்து எக்ஸ் இருக்கணும். ஆனா இங்க ஒய் இருக்கு. சோ இது கிடையாது. இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. எஃப் ஆர் யூ அடுத்த எழுத்து ஐ. ஐக்கு அப்புறம் ஐ ஜே கே. ஜேவையும் கேவையும் விட்டுட்டோம்னா எல். அப்ப நாலாவது எழுத்து எல் வரணும். இங்க எல் இருக்கு, இங்க எம் இருக்கு. சோ இது கிடையாது. அப்ப கண்டிப்பா இதுதான் ஆன்சரா இருக்கும்னா ஆப்ஷன் 2 தான். என்ன டீக்கு செக் பண்ணிடலாமா? டீக்கு பாத்தீங்கன்னா டீக்கு அப்புறம் யூ வி விட்டுட்டோம் அப்படின்னா டபிள்யூ. பாருங்க லாஸ்ட் எழுத்து டபிள்யூ. முடிஞ்சிச்சு. நம்ம புரிஞ்சுக்கலாமா? சோ எத்தனை எழுத்து விட்டு எழுதியிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்க. சரிங்களா? இது 172. அது மாதிரி பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு காலையில ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் முழுக்க எதுல இருந்து இருக்கும் அப்படின்னா இந்த டே 1 to 10 பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இப்ப நம்ம 18வது நாள் பார்த்துட்டு இருக்கோம். முதல் நாள்ல இருந்து 10வது நாள் வரைக்கும் பார்த்தோம் பாருங்க. அதுல மொத்தமா 1ல இருந்து 10 வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் பார்த்திருப்போம். அந்த 100 கொஸ்டின்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு 25 கொஸ்டின் எடுத்து தரேன். சரிங்களா? நீங்க அந்த 100 கொஸ்டினை கரெக்டா இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் உட்காந்து கூட ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தரேன். அந்த கொஸ்டின் அந்த 100ல இருந்து 25ல உங்களால எத்தனை பண்ண முடியுது அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 173. ஒரு வகை குறியீட்டில் ஜங்கிள் என்பது JNLEGU என எழுதப்பட்டால் ஃபாரஸ்ட் என்பது எவ்வாறு எழுதப்படும்? இப்ப போன கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 2 எழுத்து 3 எழுத்துலாம் முன்னாடி போச்சு இல்லையா? இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜங்கிள் JUNGLE இப்படி இருக்கா? இதுல ஜேவை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அடுத்த எழுத்து யூவை தூக்கி லாஸ்டா போட்டிருக்காங்க பாருங்க. JU. அடுத்தது எழுத்து NG. என்ன இங்க பக்கத்துல போட்டுட்டு ஜியை இங்க ரிவர்ஸ்ல போட்டிருக்காங்க பாருங்க. NG. அடுத்தது என்ன எழுத்து LE. எல் இங்க போட்டு கடைசியில ரிவர்ஸ்ல இ. அவ்வளவுதான். சோ அந்த 6 எழுத்தையும் முன்னாடி பின்னாடின்னு போட்டிருக்காங்க. சரியா? இப்ப அதே மாதிரி பாருங்க ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதையும் எஃப் அடுத்த எழுத்து ஓ கடைசியா 6 அடுத்த எழுத்து இ எஸ் அடுத்த எழுத்து டி. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னு கண்டினியூவா அந்த லெட்டர்ஸ் எழுதிருக்காங்க. அப்ப அதுபடி ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா FRSTEO. FRSTEO. இது இருக்கு பாருங்க. 4th தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? நீங்க அந்த ஐடியா என்னன்றதை பார்க்கணும். ஜஸ்ட் கொஞ்சம் நீங்க அடுத்த எழுத்து, 2வது எழுத்து, 3வது எழுத்து மட்டுமே எல்லா கொஸ்டினும் யோசிக்க கூடாது. இங்க இருக்கிற அந்த 6 எழுத்தையே மாத்தி போட்டிருக்காங்க பாருங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 174. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் அதாவது ஆல்பபெட்டில் முதலாவது மெய்யெழுத்திலிருந்து கான்சோனன்ட் 10வதாக வரக்கூடிய மெய்யெழுத்து எது? இங்கிலீஷ்ல கான்சோனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல மெய்யெழுத்துன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட்ல இருந்து ஏபிசில முதல் எழுத்து எது? ஏ. கரெக்டா? ஆனா அவங்க ஏவல இருந்து எடுக்கல. எங்க இருந்து எடுக்கிறாங்க? கான்சோனன்ட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் பி. பிக்கு அடுத்ததா வரக்கூடிய 10வது கான்சோனன்ட் எது? அதாவது அவங்க வவல்ஸ் எடுக்காம வெறும் எதை மட்டும் எடுக்கிறாங்கன்னா கான்சோனன்ட்டை மட்டும் எடுக்கிறாங்க. அப்ப பிக்கு அடுத்து 10வதா எது வருதுன்னு பார்க்கணும். சி டி இ எழுதக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது கான்சோனன்ட் மட்டும்தான். கரெக்டா? எஃப் ஜி ஹெச் ஐ எழுதுவீங்களா? எழுதக்கூடாது. வெரி குட். ஏ ஐங்கிறது என்னது? வவ்வல். தெரியும்ல? ஏ இ ஐ ஓ யு. இது 5 என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வவ்வல்ஸை பத்தி கேட்கல, வெறும் கான்சோனன்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஐ எழுதக்கூடாது. அடுத்ததா ஜே கே எல் எம் எத்தனை எழுத்து எழுதிருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. அவங்க கேட்டது எத்தனாவது எழுத்து? 10வது எழுத்து. அப்ப எம்முக்கு அடுத்தது எது வரும்? என். சோ 10வது எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 என் அப்படிங்கிறது தான் 10வது எழுத்து. இந்த கேள்விக்கு உண்டான விடை. புரியுதுங்களா? வெறும் ஏபிசிடி வச்சுதான் பாருங்களேன், வேற எதுவுமே கிடையாது. ஏபிசிடிங்கிறது நம்ம எல்கேஜி யூகேஜில இருந்து படிச்சுட்டு இருக்கோம். கரெக்டா? அதை எல்லாத்தையும் 1வது சேர்ந்தீங்கன்னா 1வது இருந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்ப ஏபிசிடி வச்சு ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களாமா? அடுத்ததா
கேள்வி எண் 175. பிக் த ஆட் ஐட்டம் ஃப்ரம் த ஃபாலோயிங் செட்ஸ். கீழ்கண்ட பொருட்களில் பொருத்தமற்றதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, புத்திசம், ஜைனிசம், பெசிமிசம், ஹிந்துயிசம்னு கொடுத்திருக்காங்க. புத்திசம், ஜைனிசம், இந்துயிசம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு மதம். புத்த மதம், ஜைன மதம், இந்து மதம் அப்படிங்கிறது. பெசிமிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெசிமிசம் அப்படின்னா அவநம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். நம்பிக்கை இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். நம்மளால எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியுமா, நம்மளால முடியாது அப்படின்னு அப்படி கிடையாது. உங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த என்எம்எஸ் எக்ஸாம்ல கட்டாயம் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ பெசிமிசம் அப்படிங்கிறது அவநம்பிக்கை. இதெல்லாம் மதங்கள், இது அவநம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சோ இதுல பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெசிமிசம் அப்படிங்கிறது தான் இதுல பொருந்தாதது. சரிங்களா? அடுத்ததா கேள்வி 176. ஹங்கர், கேக்ஸ், வெஜிடபிள்ஸ், பேஸ்ட்ரிஸ். ஹங்கர் அப்படின்னா பசின்னு அர்த்தம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், தமிழ் மீடியமா இருந்தா கூட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்லயே தான் கொடுப்பாங்க. நிச்சயம் நீங்க இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சாகணும். சரிங்களா? ஹங்கர்னா பசி, கேக்னா தெரியும் கேக்ஸ், வெஜிடபிள்ஸ்னா தெரியும் காய்கறிகள், பேஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பேக்கரி ஐட்டங்கள் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? சோ பாருங்க, கேக்கு, வெஜிடபிள், பேக்கரி ஐட்டம் இது எல்லாமே சாப்பிடுறது. ஆனா பசி அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம்னா ஒரு உணர்வு. பசிக்குதுன்னா இது எல்லாத்தையும் சாப்பிடுவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? பசி அப்படிங்கிறது ஒரு உணர்வு. சோ பொருந்தாதது எது அப்படின்னா பசி அப்படிங்கிறது தான். புரியுதா? இதெல்லாமே ஒரு பொருள். கேக்குங்கிறதும் வெஜிடபிள் அப்படிங்கிறதும் பேஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதும் பொருள். ஹங்கர் அப்படிங்கிறது மட்டும்தான் பசி, ஒரு உணர்வு. அப்ப பொருந்தாதது ஆப்ஷன் 1 ஹங்கர். ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 177. ஈஜிப்த், வெஸ்ட் பெங்கால், சைனா, இந்தியா. இது ஈஜிப்ட்னும் படிப்பாங்க, சிலர் எகிப்துனும் படிப்பாங்க. சரிங்களா? எகிப்துன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வெரி குட், அந்த பிரமிட்ஸ் ஞாபகம் வரும் இல்லையா? ஓகே, எகிப்த், வெஸ்ட் பெங்கால், சைனா, இந்தியா. இதுல எது பொருந்தாதுன்னு பார்த்தோம்னா எகிப்து, சைனா, இந்தியா மூணுமே பார்த்தோம்னா ஒரு நாடு. ஆனா வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், ஸ்டேட். சரிங்களா? அப்ப இதுல பொருந்தாதது வெஸ்ட் பெங்கால். கரெக்டா? மீதி எல்லா நாடுகள், கண்ட்ரிஸ், அது மட்டும்தான் ஒரு ஸ்டேட். அடுத்ததா கேள்வி 178. ஏ மற்றும் பி படங்கள் ஒரு வகையில் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் சி மற்றும் டி ஐ தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளிலிருந்து படம் டி னை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, அடுத்த 3 கேள்வி நம்ம இந்த மாடல தான் கொடுத்திருக்கோம். ரொம்ப 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 ஈஸியான ஒண்ணு. இது என்னன்னா, இப்பயாவது ஏபிசிடி அதெல்லாம் யோசிச்சோம்ல, இங்க அது எதுவுமே கிடையாது. படம் பார்த்து கதை சொல்லும் மாதிரிதான். அத படத்தை பார்த்துட்டு என்ன ஆன்சர் வரணும்னு சொல்லணும். இப்ப இங்க பாருங்க, ஏபியும் ஒரு ரிலேஷன் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி சிடி ஒரு ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்களேன், ஏவுக்கும் பிக்கு என்ன ரிலேஷன் இருக்கு? இந்த சர்க்கிள் அப்படியே ஒரு ஸ்டெப் இன்னாண்ட போயிருக்கு. அப்போ இதுல இந்த சர்க்கிள் அப்படியே ஒரு ஸ்டெப் இங்க வரணும். கரெக்டா? அப்போ லெஃப்ட் சைடு கார்னர்ல வரணும். இங்க இருக்கு, இங்க இருக்கு, இது ரெண்டுலயும் கிடையாது. அப்ப கண்டிப்பா 2வும் வராது, 4ம் வராது. ஆச்சா? அடுத்ததா பாருங்க, இது அப்படியே இந்த 3மே இந்த பக்கம் அப்படியே போயிருக்கு. அப்ப இந்த 3மே அப்படியே இந்த பக்கம் வரணும். சர்க்கிள், இந்த லைனு, இந்த ட்ரையாங்கிள் இப்படி வரும். பாருங்க, சர்க்கிள், லைன், ட்ரையாங்கிள் இங்கதான் இருக்கு. இங்க இந்த லைன்ல வந்துருது பாருங்க. அப்ப கண்டிப்பா இதுவும் கிடையாது. சோ இதுதான் ஆன்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். புரியுதா? இங்க இருக்கிறது அப்படியே ஒரு ஸ்டெப் இங்க போகுது. அப்ப அதே மாதிரி இங்க இருக்கிறது ஒரு ஸ்டெப் அப்படியே இங்க வந்துடணும். புரியுதா? இந்த மெத்தட்ல என்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க நிச்சயமா ஒரு 15-20 கேள்வி வரைக்கும் கேட்கறாங்க. இது அடுத்தது வாட்டர் இமேஜ், அதெல்லாம் நம்ம அடுத்தது ரொம்ப சொல்ல போறோம். இதெல்லாம் படம் பார்த்தே உங்களால அழகா சொல்ல முடியும். புரியுதுங்களாமா? இது அப்படியே இந்த பக்கம் வருது, அதே மாதிரி இத இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா முடிஞ்சிச்சு. அதுதான் நமக்கு எங்க வரணும்னா டில வரணும். அதுதான் எங்க இருக்கு கரெக்டான ஆப்ஷன் 1ல சரியா இருக்கு. சரிங்களாமா? அடுத்ததான் கேள்வி எண் 179. இதுலயும் பாருங்க அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்களால ட்ரை பண்ண முடியுதான்ட்டு என்ன பண்ணிருக்காங்கன்ட்டு. ஏவலையும் பிலையும் என்ன பண்ணிருக்காங்க யோசிங்க பார்க்கலாம். ஓகேவா? குட். என்ன பண்ணிருக்காங்க? சர்க்கிள், வெளியில 3 சின்ன சின்ன சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வரும்போது அப்படியே அந்த சர்க்கிள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த வெளியில இருந்த சர்க்கிள் எல்லாம் அப்படியே உள்ள கொண்டு போயிட்டாங்க. கரெக்டா? இங்க பாருங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஆன்சர்லயும் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வரணும். இங்க வெளியில இருந்த சர்க்கிள் எல்லாம் உள்ள போயிருக்கு. அப்ப இங்க உள்ள இருக்கிற லைன் எல்லாம் எங்க வந்துரும்? எல்லாத்துலயும். வெரி குட், வெளியில வந்துடும். ஃபர்ஸ்ட் 2 படத்துல வெளியில இருந்தது உள்ள போச்சு. அப்ப இங்க உள்ள இருக்கிறது எங்க வந்துடணும்? வெளியில வந்துடணும். சோ இந்த டயக்ராம் எங்க இருக்கோ அதுதான் கரெக்ட். பாருங்களேன், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது 4த்துல எது கரெக்டா இருக்கும்? வெரி குட், ஆப்ஷன் 3 தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இதுல பாருங்க, இந்த கார்னர்ல கொடுத்து வச்சிருக்காங்க, கிடையாது. இதுல உள்ளவே கொடுத்துருக்காங்க, இதுவும் கிடையாது. இதுல 3 உள்ள கொடுத்து வெளியே கொடுத்துட்டு 1 உள்ள கொடுத்துருக்காங்க, அப்ப இதுவும் கிடையாது. சோ இதுதான் சரியான விடைனா ஆப்ஷன் 3 தான் மிக சரியானது. சரிங்களாமா? சோ நீங்க இதுக்கெல்லாம் எதுவுமே சம் போட வேண்டாம். சரிங்களா? எனக்கு சம் எல்லாம் போறதுதான் கஷ்டமா இருக்கு சார், இல்ல புரிஞ்சது கஷ்டமா இருக்குதுன்னா இதுல அந்த மாதிரியான குழப்பம் எதுவுமே கிடையாது. பாருங்க, ஜஸ்ட் இந்த படங்களை பார்த்துட்டு எது வரும் அப்படிங்கறத மட்டும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா போதும். சரியா? இதுல இப்ப இன்னையோட கடைசி கொஸ்டின் 180வது கேள்வி பாருங்கம்மா. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கோடா போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிளா இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 2 தான் கம்பேர் பண்ண சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட்டுக்கும் 2க்கும் என்ன ரிலேஷனோ, அதாவது ஏவுக்கும் பிக்கும் என்ன ரிலேஷனோ
அதே ரிலேஷன் தான் சிக்கும் டிக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. கரெக்டா? இப்ப இங்க பாருங்க, இங்க இருக்கிற இந்த லைன்ஸ் கரெக்டா அப்படியே இந்த பக்கம் வந்திருக்கு ஒரு ஸ்டெப் தாண்டி இல்லையா? இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே நேரம் இங்க 4 இருக்குன்னா இங்க 3 தான் இருக்கு. இங்க இருந்தது இந்த பக்கம் வந்திருக்கு. அப்ப இங்க இருக்கிறது அப்படியே இந்த ஆப்போசிட்ல இந்த டைரக்ஷன்ல வரணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இங்க இருக்கிறது இந்த பக்கம் இப்படி சொல்லலாமே, இங்க ரைட் சைட்ல பாத்துருக்கிறது இங்க அப்படியே டவுன்ல வருது. கரெக்டா? அப்ப இங்க இந்த பக்கம் பாருங்க டவுன்ல இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுன்னா லெஃப்ட் சைட்ல பார்த்த மாதிரி வரும். அதே நேரம் இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இங்க மொத்தம் 5 இருக்கு. இந்த பக்கம் வரும்போது எத்தனை தான் வரும்? 1 2 3 4 தான் வரும். முதல்ல இது மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இதோ இங்க 4 இருக்கு, ஆனா இங்க 3 தான் இருக்கு. கண்டிப்பா இது கிடையாது, இங்க படமே கிடையாது, இங்கேயும் படமே கிடையாது. அப்ப கண்டிப்பா இதுதான் இதோட ஆன்சரா இருக்கும். அப்படின்னா ஆப்ஷன் 1 தான் இதோட விடையா இருக்கும். சரிங்களா? சோ இதுல நீங்க இந்த லைன்ஸ் 2 விதங்கள்ல யோசிக்கலாம். இப்ப நான் சொன்னது ஒரு ஐடியா, நான் வெறும் இந்த லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு சொன்னேன். நீங்க இந்த கோடை வச்சு யோசிக்கலாம். இங்க ஒரு கோடு இருக்கு, இங்க இருக்கிறது அப்படியே பாருங்க இந்த பக்கம், இங்க இந்த பக்கம் பார்த்து இருந்தது அப்படியே இங்க ரைட் சைட்ல மாறிடுச்சு. கரெக்டா? அப்ப அதே நேரம் இங்க 1 இருந்துச்சு, இங்க 2 இருக்கு. அப்ப இங்க 2 இருக்கு, அடுத்தது இது அப்படியே இங்க மாறும்போது எத்தனையா வரணும் அப்படின்னா 3ஆ வரணும். இந்த பக்கம் மாறணும், 1 2 3. அப்ப அது மாதிரி எங்க வருதுன்னு பார்த்தாலும் அதுவும் எங்க தான் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வருது. ஏன்னா இங்க 4 இருக்கு. கரெக்டா? இது இந்த பக்கம் லைனே இல்ல, இங்க 1 தான் இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. நீங்க எந்த லைனை வச்சு முடிவு பண்ணாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ரொம்ப ஈஸியா நம்மளால ஆன்சரை ஜட்ஜ் பண்ற முடியும். சரிங்களாமா?